எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போறது? சனி பகவான் எங்க வர? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் நீங்க பாடலாம். அற்புதமான நிலைமை. லாபத்துக்கு வரார் சனி பகவான். நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படின்னா பாருங்க. அப்படி மீனத்துக்கு வரார் சனி பகவான். ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். ரிஷபராசிக்காரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படலாம். ரொம்ப நாளாக போட்டு வாட்டி எடுத்தார்ப்பா சனி பகவான், நல்ல வேளை நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர லாஸ்ட் 2.5 இயர்ஸாக நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ எல்லாத்துலேயும் ஒரு விடிவு காலம். இந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறார்? நம்ம ராசியை பார்க்க போகிறார். ராசியை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா சோம்பேறித்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது. ரிஷபராசிக்காரங்க அதை புரிஞ்சுக்கணும். புலம்பக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் புலம்புவார். என்ன வேலை, என்ன ஆஃபீஸ், ஒன்றும் சரியில்லையேம்பா. இப்போ மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது? என்ன மேரேஜ், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், கல்யாணம் பண்ணி ஒன்றும் இல்லை வாழ்க்கை, ஏண்டா பண்ணினோம்னு இருக்கும்பா. உன் காலேஜ் எப்படி போகிறது? என்ன படிப்பு, இந்த படிப்பு படித்து என்னத்தை வேலை கிடைக்க போகிறது? இப்படி எதுக்கு எடுத்தாலும் என்னதுன்னு புலம்புறாம இருக்கும். சனி பகவான் பார்வை மேலே விழுந்தெடுத்துன்னு அர்த்தம். அவர் ரிஷபராசிக்காரர்கள் புலம்பக்கூடாது. என் அண்ணா தம்பிக்கெல்லாம் நான் நிறைய உதவி செய்தேன், ஒத்தம் கூட எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். என் தம்பியை நான் படிக்க வச்சேன், தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் இன்னைக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டால் ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறா. ஒரு கல்யாணத்துக்கு உதவி இல்லை, மற்றதுக்கு உதவி இல்லை அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு தோணும். மனசுக்கு தோணலாம், வாய் விட்டு சொல்லக்கூடாது. சனி பகவான் சொல்ல வைப்பார், ட்ரிகர் பண்ணுவார், கவனமாக இருக்கார். இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப அட்வைஸ் பண்ண வைப்பார். இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு 5ஆம் இடத்து சனி பகவான் பார்க்குறார். ஏற்கனவே பிள்ளைகள் நம்ம சொல்படி கேட்க மாட்டான். இப்போ அவள்கிட்ட போய் நீ இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும், வேலையை பார்த்துட்டு போப்பான்ருவாங்க பசங்க. ஏன்னா அந்த 5ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கும்போது பிள்ளைகள் சில நேரம் தப்பான வழியில் தான் போகிறாங்க. அவங்க தப்பான வழியில் போகிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணிடாமல் வாழ்ந்து காட்டணும். என்ன சார் நான் சொல்லப்படாதுங்கிறேளே, சொன்னால் தப்புங்கிறேளே, ஆனால் பையன் தப்பான வழியிலையும் போவான்னு சொல்கிறேளே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா வாழ்ந்து காட்டணும். சனி பகவான் மட்டும் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கோ. அவனை சிகரெட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா, நீங்கள் சிகரெட் சாப்பிடாதீங்க. அவன் ட்ரிங்க் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறா, நீங்கள் சாப்பிடாதீங்க. முதல்ல கண்டிக்கிறதுக்குரிய தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு சனி பகவான். இப்போ 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது இன்னொன்று கேட்டோன்னா எஜுகேஷன், டாப் லெவலில் எஜுகேஷன் அவை. அந்த எஜுகேஷன் எப்படி அமையும்னா ஒரு +1 +2 முடிச்ச வாழ்க்கை நல்ல காலேஜ் அமையும். அமையறதுக்கு முன்னால் சிரமம் இருக்கும், ஆனால் ஒரு காலேஜ் எஜுகேஷன் அமைஞ்சிடும். ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறீங்க, இந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறார் இப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பதவியை கொடுப்பார். 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசி பசங்க 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் வேண்டாத பழக்கங்கள்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க, அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கா பாருங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துட்டான்னா அவளுக்கு ரொம்ப நல்லது. படிக்கிற நேரத்தில் படிப்பில் கான்சன்ட்ரேஷன், வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுற கான்சன்ட்ரேஷன் அது இருக்கணும். இப்போ 40லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல அட்வைஸ் பண்ணுறதை விட்டுறணும். பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுறணும். உங்களுடைய ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கும், உங்களுக்கு நல்லபடியாக இந்த நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும். அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னொன்று, அஷ்டமத்தை சனி பகவான் பார்க்க போகிறார். மிக முக்கியமான விஷயம், அஷ்டமத்தை சனி பகவான் பார்க்க போகிறாருன்னா நிறைய பேர் வேறு மாநிலங்கள் மாறுகள். சில பேருக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளம் இருக்கும். ஒரு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது. அதுக்குள்ள மெடிக்கல் அட்வைஸை ப்ராப்பராக எடுத்தால் போகும், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு அவர் கர்மகாரகன் அவர் தான், அவர் வந்து பாக்கியாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். ரிஷபராசிக்காரா நல்லதை நினைச்சா அவர் நல்லது செய்கிறார். எதை நினைக்கிறாயோ அது நடக்கிறதுங்கிறாங்க இல்லையா, ரிஷபராசிக்கு தான் உண்மை. பாசிட்டிவாக நினைச்சா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினைச்சா நெகட்டிவாக நடக்கும். அதனால இந்த காலத்தில் பாசிட்டிவாக நீங்கள் நினைங்க. யாரை நமஸ்காரம் பண்ணினா நமக்கு நல்லா இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ வழிபட வேண்டிய தெய்வம், நீங்கள் திருவண்ணாமலை போகணும், அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வழிபாடு செய்யணும், கிரிவலம் வரணும். அப்படி கிரிவலம் வந்தாலே இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சரி சார், எனக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லுங்க, நான் என்ன பண்ணினால் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நான் என்ன வேணால் பரிகாரம் பண்ண தயாராக இருக்கேன், ஒன்று சொல்லுங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெஸ்ட்டுக்கு வரா, கண்ணுக்கு பரிசோதனை பண்ணுறா, கண்ணாடி வாங்க சக்தி இல்லை, அவளுக்கு கண்ணாடி வாங்கி கொடுங்க. ரிஷபராசிக்காரா, சுக்கிரன்லேயே அவங்க ராசிக்கு அதிபதி, கண்ணாடி வாங்கி கொடுங்க.
அப்படி கண்ணாடியை வாங்கி கொடுத்தாலும் கண் பார்வை பாதிப்பிலிருந்து நீங்கள் பிறரை காப்பாற்றினால் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். இப்போ நிறைய கலைஞர்களுக்கு புது புது வாய்ப்புகள் வரப்போகுது. ரிஷபராசி கலைஞர்கள் உச்சத்தை தொடுவார்கள் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசியலின் மேன்மை வரும்னு இருக்கு. அதெல்லாம் இந்த சனி பகவான் தரப்போறார். பல வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரர்கள் லாபத்தில் சனி வரக்கூடிய இந்த காலத்தை வெடிவெடித்து கொண்டாடலாம். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு வரப்போகிறது. உற்சாகமாக இருக்க வேண்டிய நேரம்.